சென்னையில் பரந்தூர் விமான நிலையத்திற்கான அந்த நிலத்தை கையகப்படுத்துவதற்கான உத்தரவினை ஒன்றிய அரசு இப்பொழுது அறிவித்திருக்கிறது. மாநில அரசும் ஒரு பக்கம் நாங்கள் விவசாயிகளை எல்லாம் பாதுகாப்போம், விவசாயிகளுடைய அந்த கோரிக்கை இல்லாமல், அவர்களது விருப்பம் இல்லாமல், ஒப்புதல் இல்லாமல் நாங்கள் எந்த நிலத்திலும் எந்த திட்டத்தையும் செயல்படுத்த மாட்டோம் என்று 3 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன தமிழகத்துடைய முதல்வர் இப்பொழுது அந்த வார்த்தையை காற்றில் பறக்க விட்டிருக்கிறார். ஏகனாபுரம் அந்த கிராமத்தில் வாழுகிற மக்களெல்லாம் இப்பொழுது ஏதோ ஒரு அகதிகளைப் போல இப்பொழுது அவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாத அரசாக திமுகவினுடைய அரசு இருக்கிறது. இந்த நிலையில தான் அதாவது அந்த பரந்தூர் விமான நிலையத்திற்கான அந்த இடத்தை கையகப்படுத்துவதோடு சேர்த்து அங்கே சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டை ஆய்வு செய்வதற்கான அந்த திட்டத்திற்கும் இப்பொழுது ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக பரந்தூர் பகுதியில் அந்த விமான நிலையம் அமைவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் ஒன்றிய அரசும் மாநில அரசும் அங்கே இருக்கிற விவசாயிகளுடைய கோரிக்கையை கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளாமல், செவிமடுக்காமல் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த துணிவதை எஸ்டிபிஐ கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. அந்த விவசாயிகளுடைய அனுமதி இல்லாமல் பரந்தூர் விமான நிலையம் எங்களுக்கு வேண்டாம் என்று அந்த மக்களோடு சேர்ந்து எஸ்டிபிஐ கட்சியும் குரல் எழுப்புகிறது. எனவே தமிழக அரசு பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை அந்த பகுதியிலிருந்து மாற்று இடத்திலே செயல்படுத்திட வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசை, ஒன்றிய அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல் நெல் கொள்முதலில் விவசாயிகளை பொறுத்தவரை தாங்கள் விளைவிக்கிற அந்த நெற்களை அரசாங்கத்துடைய நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு சென்று அதனை விற்று வருகிறார்கள். இப்பொழுது அந்த விவசாயிகளுக்கு அந்த நெல் கொள்முதலை விற்கிற அந்த நிலையத்தில் கொண்டு விற்கிற தருணத்தில் அரசு அதிகாரிகள் அதிகமான லஞ்சத்தை அந்த விவசாயிகளிடத்தில் கேட்பதாக புகார்கள் எழுந்திருக்கிறது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் என்கிற பகுதியில் இந்த மாதிரி ஒரு விவசாயியிடத்தில் உங்களது நெல்லை நாங்கள் கொள்முதல் செய்ய வேண்டும் என்றால் 50,000 ரூபாய் தர வேண்டும் என்று சொல்லி அதிகாரிகள் வற்புறுத்தி இருக்கிறார்கள். 30,000 ரூபாயை இவர் வழங்கியிருக்கிறார். அந்த 30,000 ரூபாய்க்கு ஏற்றவாறு கொஞ்சம் நெல்லை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. மீதி உள்ள நெல்லெல்லாம் அங்கே வெளியிலே காய்வதை கண்டு, மழையிலும் வெயிலிலும் அது காய்வதை கண்டு அந்த விவசாயி மனமுடைந்து போய் தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறார் என்கிற அவலம் தமிழகத்திலே நடந்திருக்கிறது. அரசாங்கத்தை பொறுத்தவரை வாங்குகிற அந்த நெல்லை முறையான முறையில் பாதுகாத்து வைப்பதற்கான பாதுகாப்பு கூடங்கள் இல்லை, நவீன முறையில் சேமிப்பு வைப்பதற்கான சேமிப்பு கிட்டங்கிகள் இல்லை. இதுபோல் பல குறைபாடுகளோடு விவசாயிகளிடமிருந்து இந்த நெல்லை கொள்முதல் செய்கிற காரணத்தினால் அந்த நெல் வீணாகிறது, அது அசுத்தமடைகிறது, சரியான முறையில் மக்களுக்கு அது சென்றடையவில்லை. எனவே இந்த காரணத்தை எல்லாம் கருத்தில் கொண்டு தமிழகம் முழுவதும் அதிகமான நெல் கொள்முதல் நிலையங்களை தமிழக அரசு அமைத்திட வேண்டும். அங்கே தலைவிரித்து ஆடுகிற அந்த லஞ்ச ஊழலை, லாவணியத்தை தடுப்பதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் விரைந்து எடுத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். 4வதாக சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தை இப்பொழுது குறிவைத்து கொண்டு தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே சங் பரிவார சக்தியுடைய நடவடிக்கைகள் இப்பொழுது அதிகரித்து வருகிறது. எங்கு பார்த்தாலும் கலவரங்கள், அடித்து கொள்ளுகிற, மாட்டிறைச்சிக்காக அடித்து கொள்ளுகிற நிகழ்வுகள் சமீபத்தில் கூட மகாராஷ்டிராவில் நடந்திருக்கிறது. இந்த மோடியினுடைய இந்த 3வது அமைச்சரவை புதிதாக பொறுப்பேற்ற அந்த காலத்திலிருந்து 14 சம்பவங்கள் மாட்டிறைச்சிக்காக அடித்து கொள்ளுகிற கிரிமினல் குற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது. இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தை பாதுகாப்பதற்கான, சிறுபான்மை சமூகத்திற்காக பாதுகாப்பு மசோதாவை ஒன்றிய அரசும் மாநில அரசும் உடனடியாக கொண்டு வந்துட வேண்டும். எவ்வாறு தாழ்த்தப்பட்ட மக்களை பாதுகாப்பதற்காக அந்த வன்கொடுமை தடுப்புச் சட்டம் இருக்கிறதோ, அதுபோல் சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தை இந்த கொடுங்கோன்மையிலிருந்து பாதுகாப்பதற்கான சட்டங்களை ஒன்றிய அரசும் மாநில அரசும் விரைந்து அதனை நிறைவேற்றிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். தமிழ்நாட்டுடைய பள்ளி கல்வித்துறையை பற்றி இப்பொழுது பேச வேண்டியே இல்லை என்கிற அளவிற்கு தமிழ்நாட்டுடைய ஸ்டாலின் அவர்களுடைய அரசிலே தோற்று போயிருக்கிற துறையாக, மிகவும் சறுக்கல் வாய்ந்த துறையாக பள்ளி கல்வித்துறை இருக்கிறது. ஏறத்தாழ 40,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டிலிருந்து செலவழிக்கப்படுகிற, அதிக தொகை செலவழிக்கப்படுகிற பள்ளி கல்வித்துறை இருப்பதிலேயே மிக மோசமான
நிர்வாக சீர்கேடோடு அது பயணித்து கொண்டிருக்கிறது என்பதற்கான உதாரணம்தான் பள்ளியில் அந்த ஒரு சென்னையில் உள்ள அரசு பள்ளியில் மகாவிஷ்ணு என்பவர் அவருடைய உரை என்பது அது மிகப்பெரிய சர்ச்சையாகி இருக்கிறது. அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எங்களது கேள்வி எல்லாம் அங்கே நடத்தப்பட்ட அந்த உரைக்கு பின்பு அவரை கைது செய்வதற்கு முன்பு அந்த நிகழ்ச்சியே நடைபெறாமல் தடுப்பதற்கான நடவடிக்கை என்ன என்பதை எடுத்திருக்க வேண்டிய பள்ளிக்கல்வித்துறை அதில் தோற்றிருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரை ஒரு லீவு அறிவிப்பாங்க, அப்புறம் ஒரு எதிர்ப்பு வந்த உடனே இல்லை லீவு கேன்சலு என்று சொல்லுவார்கள். அப்படி பள்ளிக்கல்வித்துறை எடுக்கிற எல்லா முடிவுகளிலும் தொடர்ந்து சறுக்கல்கள் ஏற்படுகிறது. பள்ளிக்கல்வித்துறையை நிர்வகிக்கிற இடத்தில் பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சர் இல்லை என்கிற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. அவர் கையில் தான் இந்த துறை இருக்கிறதா என்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது. எல்லாவற்றையும் மாற்றுகிற விதமாக தமிழகத்துடைய முதல்வர் இந்த பள்ளி கல்வித்துறையினுடைய நடவடிக்கையில் தலையிட வேண்டும். நடந்ததற்கு பின்பு நாங்கள் குற்றவாளிகளை தேடுகிறோம், சிறைபிடிக்கிறோம் என்பதை விட நடப்பதை முன்பாகவே தடுக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அந்த துறைக்கு அவசியமாக இருக்கிறது. திமுக அரசு நிர்வாக ரீதியில் அது தோற்று போயிருக்கிறது என்பதாக நாங்கள் பல இடத்துல சொல்லி வருகிறோம். அதற்கான உதாரணமாக இந்த நடவடிக்கையை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இது போன்ற அசம்பாவித சம்பவங்களுக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு முன் நிறுத்தப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு விரைந்து செய்திட வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.